ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிருச்சு. 5 மணிக்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரவே 5:30க்கு மேலே ஆகிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு செய்கிறதுனே தெரியல. சரி, அதனால் ஒன் பாட் ரைஸ் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அரிசி பருப்பு தண்ணியில் போட்டுட்டேன். அத்தை 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்காக ஒரு டம்ளர் காஃபி போட்டுட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அரிசி நல்லா கழுவிட்டு மாடு இருக்குது எங்களுக்கு, அதுக்கு கொண்டு போய் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. அதில் கொஞ்சம் அரிசி கழிஞ்சி தண்ணி ஊற்றிட்டு கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் சாப்பாடு தாளித்து விட்ட வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக நெய் இருந்தது, அதுவும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். தம்பிங்களுக்கு நிறைய சேர்த்தா பிடிக்காது, அதனால் எண்ணெயோட கொஞ்சம் நெய் கலந்து விட்டுட்டேன். ரொம்ப சேர்த்தா சாப்பிடவே மாட்டாங்க. எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இஞ்சி பூண்டு, சீரக மிளகு, அப்புறம் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று சேர்த்துப்பேன். நான் இப்படி தான் செய்வேன். அப்புறம் கொஞ்சமாக பால் இருந்தது, அது அப்படியே தயிர் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா வணங்கிருச்சு. தக்காளி போட்டு நல்லா வணக்கிற வேண்டிதான். எனக்கு மதிய சாப்பாட்டுக்கு ஒரு கப்பில் பால் ஊற்றி அப்படியே தயிர் வர போட்டாச்சு. டம்ளர்லேயும் வீட்டில் மதியம் சாப்பிட்றதுக்கு போட்டுக்கிட்டேன். அப்புறம் நல்லா வணங்கிருச்சு. அரிசி பருப்பு சேர்த்து உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது, அதையும் கழுவி எடுத்துட்டு காலையில் அத்தை நேரமாக எழுந்திரிச்சு கோயில் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டாங்க. அவங்க பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தம்பிங்களுக்கு 2 பேர்த்துக்கு பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் சாத்துக்குடி இருந்தது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு போட்டுட்டு அப்புறம் சாப்பாடு குக்கரில் அப்படியே கொஞ்சம் அடியில் தீஞ்சிடுச்சு, அடி பிடிச்சிருச்சு. அதனால் அப்படியே கலர்னால் தம்பிங்களுக்கு வயிறு வலிக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிட்டேன். நல்லா கலரி விட்டுட்டு 2 பேர்த்துக்கும் டிஃபனுக்கு போட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் எனக்கும் சேர்த்துட்டேன். எனக்கு போட்டுட்டு அப்புறம் அப்பளம் கேட்டாங்க, அதனால் பப்படம் அதையும் பொரித்து கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க 2 பேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் 2 பேர்த்துக்கு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு தம்பிக்கு எண்ணெய் ஊற்ற சொல்லுவான், கடலை எண்ணெய், அதனால் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டேன். அப்புறம் இன்னும் ஹஸ்பண்ட் 9 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சேர்த்து வச்சுட்டேன். நானும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. பாய்.